முல்லை பெரியாறு விவகாரம் தொடர்பான சுற்றுச்சூழல் அமைச்சக நிபுணர் குழு கூட்டம் திடீர் ரத்து. புதிய அணை கட்டும் கேரளாவின் முயற்சிக்கு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து எதிர்ப்பு. டெல்லியில் இருந்து வாரணாசி செல்லும் விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. அவசர கதவு வழியாக பயணிகள் வெளியேற்றம். விமானம் ஓடுதளத்தில் தனியாக நிறுத்தம். நாளை மறுநாள் வரை ராஜஸ்தான், ஹரியானா மாநிலங்களுக்கு அதிக வெப்ப அலைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை சராசரி அளவை தாண்டி பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வடகிழக்கு மாநிலங்களில் மழை அளவு சராசரியை விட குறைவாக இருக்கும் என்றும் தகவல். கோடை மழையால் திண்டுக்கல் மாவட்டத்தில் நெல், மக்காச்சோளம் விளைச்சல் பாதிப்பு. தூத்துக்குடியில் நேந்திரம் வாழைத்தாருக்கு நல்ல விலை இருந்தும் விளைச்சல் இல்லை என விவசாயிகள் கவலை. உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் நாட்டிலேயே தமிழ்நாடு முதலிடம். நான் முதல்வன், புதுமை பெண் திட்டங்களால் மாணவர் சேர்க்கை அதிகரிப்பு. ஜெயலலிதா இந்துத்துவவாதிதான் என தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மீண்டும் சர்ச்சை பேச்சு. தேவையெனில் இந்த விவகாரத்தில் அதிமுகவினரோடு விவாதிக்க தயார் என்றும் சவால். இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம் முடிந்ததும் கன்னியாகுமரி வரும் பிரதமர் மோடி விவேகானந்தர் மண்டபத்தில் தியானத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் அக்னிவீர் திட்டம் ரத்து செய்யப்படும் என ராகுல் காந்தி உறுதி. பாஜக அரசின் சாதனைகள் எதுவும் இல்லாததால் கடவுள்கள் பெயரை கூறி மோடி வாக்கு சேகரிப்பதாக பிரியங்கா காந்தி விமர்சனம். பாலியல் வன்கொடுமை வழக்கில் வரும் 31ஆம் தேதி சிறப்பு குழு முன்பு ஆஜராகிறார் பிரஜ்வல். குற்றச்சாட்டை சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன் என்றும் வீடியோ வெளியிட்டு அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.